பயணம் நடுவே புத்தர் திடீரென நின்றார். அவரது பார்வை ஓரிடத்தில் தங்கியது. காலத்தின் காய்ச்சலால் வாடி சுருங்கி தண்ணீரின் துளி கூட இல்லாமல் உயிர் தப்பிக்கப் போராடும் ஒரு சிறிய நாற்று. அதன் இலைகள் அனைத்தும் ஏற்கனவே உதிர்ந்தது. அதை பார்த்த எந்த மனிதனுக்கும் இது இனி வாழாது என்று தோன்றும். ஆனால் புத்தர் அந்த வாடிய நாற்றை நோக்கி நிதானமாக நடந்தார். அருகிலே இருந்த சிறிய குளத்திலிருந்து 2 கை நிறைய தண்ணீரை எடுத்து மரத்தின் வேர்பகுதிக்கு மெதுவாக ஊற்றினார். சீடர்கள்லாம் குழம்பினார். ஒருவன் முன்வந்து கேட்டான், ஆசிரியரே, இந்த மரம் ஏற்கனவே இறந்தது போல உள்ளது. பக்ஷ நீரில் சேர்த்த குழு. இது உயிருடன் மீண்டும் எழுமா எழாது போகுமா அது நமக்குத் தெரியாது. ஆனால் நாம் ஒரு செயல் செய்யும்போது அதன் விளைவு நிச்சயமில்லை என்பதற்காக செய்யாமல் இருப்பது தவறாகும். உதவி செய்யும்போது ஏன் சதவீதம் தப்பிக்கும் என்பதை நாம் கணக்கிடக்கூடாது. கருணை என்பது கணக்கோ லாபமோ அல்ல. செய்த நன்மை எப்போதாவது எங்காவது ஒரு விதியாக முளைக்கும். சீடர்கள் அமைதியாக நின்றனர், பார்த்துக் கொண்டிருந்தனர். புத்தர் அந்த வாடிய நாற்றை இழந்தது போல அன்புடன் கையாளினார். தண்ணீரை ஊக்கிக் கொண்டிருக்கும்போது மண்ணை மெதுவாக ஒதுக்கி வேர் சுவாசிக்கும் இடம் உருவாக்கினார். அதன் ஒளி மரத்தின் மீது விழுந்தது. வாடிய இலைகளில் சிறு ஈரப்பதம் தோன்றியது, சிறு நம்பிக்கை. அவர்கள் அணைந்து செல்லும்போது புத்தர் அமைதியாக சொன்னார், வாடிய மரம் இல்ல, நாம் உதவி செய்ய தவறும்போதே வாடுவது மனிதத்தின் மனமே. சீடர்கள் ஆச்சரியத்துடன் ஓடச் சென்றனர். அந்த ஒரு நாள் இறந்தது போல இருந்த நாற்று மெல்ல புதிய பச்சை இலைகளை துளிர்த்திருந்தது. அவர்கள் புத்தர் சிரிப்புடன் சொன்னார், சிறு செயல் கூட பூரண் வாழ்க்கைக்கு கடலாகலாம். Subscribe, like, share, comments. நாளை நல்ல ஒரு கதை